ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல மகராசி படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க போகிறோம். மகராசி இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, இந்த ஒரு படத்தோட டைரக்டர் நம்ம ஏஆர் முருகதாஸ் இல்லையா, இவருடைய முந்தைய படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸும் பண்ண சிக்காந்தருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நெகட்டிவான ரிவ்யூஸ் இருக்குன்னு செஞ்சுச்சு. அந்த ஒரு படம் வந்து ஒரு ஃப்ளாப் படம் கூட சொல்லலாம். பட் என்ன 100 கோடி கிட்டத்தட்ட 200 கோடிக்குள்ள அந்த ஒரு படம் வந்து கலெக்ஷன் பண்ணிருந்துச்சு. இப்போ அந்த ஒரு படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த ஒரு படத்துக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பயம் வந்து இருக்கு. எப்படிடா இந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் வந்து இருக்கு. பட் நான் எது எப்படியோ எப்படி என்னெல்லாம் இருந்தாலும் கூட இந்த ஒரு படத்துக்கு மேலே இருக்கிற ஹைப் வந்து குறையல அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். இந்த ஒரு படத்துக்கு தனியாக ஒரு ஹைப் வந்து இருக்கு. ஏஆர் முருகதாஸ் கண்டிப்பாக இந்த ஒரு படத்தில் கம்பேக் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஒரு படத்தை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு இந்த ஒரு படத்துக்கான ரிலீஸ் டேட்க்கு நான் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணேன். இன்னைக்கு டீம் கொடுக்க வச்சிருக்காங்க. இந்த ஒரு படத்தை செப்டம்பர் 5 ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே டேட்ல தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் போன வருஷம் நம்ம தளபதியோட படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே டேட்ல இந்த வருஷம் நம்ம எஸ்கேவுடைய மதராசி படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து கோஇன்சிடென்ட் நடந்த ஒரு விஷயமா இல்லைன்னா வந்து இவங்க பிளான் பண்ணி பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. நம்ம தளபதி நம்ம எஸ்கே கிட்ட கண்ணை கொடுத்ததுக்கு அப்புறமா நிறைய அன்எக்ஸ்பெக்டான விஷயங்கள் நடக்கவும் செய்யுது. இந்த வருஷம் செப்டம்பர் 5 இந்த ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்க இல்லையா, மதராசி படத்தை ரிலீஸ் பண்றாங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ரிலீஸ் ஆனா அதே டேட்ல ரிலீஸ் பண்றாங்க. அடுத்த வருஷம் ஜன் 9 வந்து ஜான் 9 ரிலீஸ் பண்றாங்க இல்லையா, அதே டேட்ல தான் இப்போ எஸ்கே நடிச்சிட்டு இருக்க பராசக்தி படமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிமோட் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்திருக்கு. அதை வந்து ப்ரொடியூசருமே கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஒரு போஸ்டர் வந்து போட்டிருந்தாரு. ஸோ இப்படி வந்து கன்னை கொடுக்க விஜய் சார் வந்து கன்னை கொடுத்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் இப்படிலாம் நடக்கவும் செய்யுது. ஸோ இது எப்படியோ மதராசி படத்தை செப்டம்பர் 5 தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு படத்துக்கான அடுத்த அப்ரிசன் டீம் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணி பார்ப்போம். இப்போ ரிலீஸ் பண்ணிருக்க இந்த ஒரு போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்க இருக்காங்க.